வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று 42வது பகுதியாக அகத்தின் அழகு என்ற தலைப்பிலே காஞ்சிமா முனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம். அதாவது உருவ அழகை விட அன்புபூர்வமான அன்பார்ந்த உள்ள அழகு மேலானது என்பதை அவருக்கே உரிய பாணியில் விளக்குகிறார் காஞ்சிமா முனிவர். அன்பு ஜாஸ்தியாக ஆக ரூப அழகை பார்ப்பது கூட குறைந்து கொண்டே வர ஆரம்பிக்கிறது. அன்பே உருவானவர்களை அவர்களுடைய ரூபம் எப்படி இருந்தாலும் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்றால் அப்போது அன்புதான் அழகு என்று ஆகிவிடுகிறது. கண்ணங்கரேர் என்று பல்லும் பவிஷமாக ஒரு தாயார்காரி இருந்தால் கூட அவளுடைய குழந்தை அவளை விட்டு யாரிடமும் போக மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறது. அசலார் யாராவது ரொம்ப அழகானவர்கள் தூக்க வந்தால் அவர்களிடம் பயந்து கொண்டு வந்து குரூபமான அம்மாவை தான் கட்டி கொள்கிறது. காரணம் என்ன? அவளுக்கு தன்னிடம் உள்ள பெரிய அன்பை அது தெரிந்து கொண்டிருக்கிறது. அஷ்டவக்ரர் 8 கோணலாக மகா குரூபமாக இருந்தார். அவரை வித்வான்கள் தேடி தேடி போய் தரிசனம் பண்ணினார்கள். இன்னும் எத்தனையோ மகான்கள், ஞானிகள், சித்த புருஷர்கள் ரூபத்தை பார்த்தால் விகாரமாக அசடு மாதிரி பயப்படுகிற மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனாலும் தர்சனம் தர்சனம் என்று அவர்களை ஜனங்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். திரும்ப திரும்ப பார்க்கிறார்கள். வைத்தகன் வாங்காமல் பார்க்கிறார்கள். ஏன்? அவளுடைய அன்புள்ளம் அருளுடைமைதான் அதற்கு காரணம். நாம் திரும்பி திரும்பி விரும்பி பார்க்கும்படியாக இருப்பதுதான் அழகு என்ற டெஃபினிஷன் படி இவர்கள்தான் அழகு என்று சொல்ல வேண்டும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று இவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அன்பு சரீரத்தின் அவலட்சணங்களையும் மீறி ஏதோ ஒரு அழகை அள்ளி பூசிவிடுகிறது என்று அர்த்தம். மொத்தத்தில் என்ன ஏற்படுகிறது என்றால், உயிருள்ள ரூபமாக இருக்கிற ஒன்றின் அழகு அது அன்பாக இருக்க இருக்க ஜாஸ்தி ஆகிறது. அன்பு ரொம்ப முதிர்ச்சி அடைந்திருக்கிற நிலையில் ரூப அழகை எடுபட்டு போய் அன்புதான் அழகாக தெரிகிறது என்று ஆகிறது. நமக்கு ஒன்றை பார்ப்பதில் ஆனந்தம் ஏற்படுவதால் தான் திரும்ப திரும்ப பார்க்கிறோம். ஆனந்தத்தை அளிக்க வல்லதில் தலை சிறந்தது அன்புதான். அன்பு தருகிற ஆனந்தத்துக்கு சமமாக எதுவுமே இல்லை. இதனால் ஆனந்தத்தை தரும் அன்பே அழகாகி விடுகிறது. திரும்ப திரும்ப ஆசையோடு பார்க்க பண்ணுகிறது. இவ்வாறு காஞ்சிமா முனிவர் உருவ அழகை விட உள்ள அழகு, அன்பு நிறைந்த உள்ள அழகு உயர்வானது என்பதை நமக்கு எடுத்து விளக்குகிறார். நாமும் இது போன்ற காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரத மணித்திருநாடு சேனலை தொடர்வோம். நன்றி.